வணக்கம். தங்கம் வாங்கலாமா இல்ல இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமான்னு யோசனையில இருக்கீங்களா? அப்போ நாளைக்கு, அதாவது February 18 தங்கம் வெள்ளி விலை எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு குயிக் பார்வை பாத்துரலாம் வாங்க. ஆமாங்க. நம்ம எல்லாருக்குமே மனசுல ஓடிட்டு இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். தங்கம் விலை ஏறுமா, இறங்குமா? வாங்க, அதுக்கான விடிய தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஓகே, நாளைக்கு என்ன நடக்கும்னு பாக்கறதுக்கு முன்னாடி முதல்ல இன்னைக்கு மார்க்கெட் எப்படி முடிஞ்சதுன்னு பார்க்கணும் இல்லையா? அதுதானே நமக்கு பேஸ்லைன். இன்னைக்கு சாயங்காலம் மார்க்கெட் முடியும் போது 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4320 ரூபாய்க்கு இருந்திருக்கு. அதே மாதிரி வெள்ளி 1 கிராம் 265 ரூபாயில இருந்திருக்கு. சரி, இப்போதான் முக்கியமான கட்டத்துக்கே வரும். நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிற அந்த விஷயம். நாளைக்கு விலை என்ன ஆகும்? கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஆமாங்க, இப்ப கிடைச்சிருக்கிற டேட்டா படி பார்த்தோம்னா நாளைக்கு தங்கம் வெள்ளி ரெண்டுத்தோட விலையுமே குறையறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சரி, விலை குறையும்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு முக்கியமா 2 காரணங்கள் இருக்கு. அது என்னன்னு இப்ப பாத்திரலாம். முதல் காரணம் இன்டர்நேஷனல் மார்க்கெட். இன்னைக்கு ராத்திரி 9 மணி நிலவரப்படி சர்வதேச சந்தையில தங்கம் வெள்ளி விலை கொஞ்சம் இறங்கிருக்கு. அங்க விலை இறங்குனா அது நேரடியா நம்ம ஊர் விலையும் பாதிக்கும் இல்லையா? 2வது காரணம் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு. நம்ம ரூபாயோட மதிப்பு ரொம்ப ஸ்டேபிளா, அதாவது பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாம இருக்கு. ஒருவேளை ரூபாய் மதிப்பு விழுந்தா தங்கம் விலை ஏறும். ஆனா இப்போ அப்படி ஒரு நிலைமை இல்ல. அதனால விலை ஏறதுக்கான பிரஷரும் இல்ல. ஓகே, இந்த காரணங்கள் எல்லாம் சரி. அப்போ தங்கம் விலை எவ்வளவு வரைக்கும் குறையலாம்? வாங்க நம்பர்ஸா பாத்திரலாம். இன்னைக்கு 1 கிராம் 4320 ரூபாய்க்கு இருக்கிற தங்கம் நாளைக்கு பாத்தீங்கன்னா 4070 ரூபாயிலிருந்து 4220 ரூபாய் வரைக்கும் போகலான்னு கணிக்கப்படுது. அப்படின்னா 1 கிராமுக்கு கிட்டத்தட்ட 100 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு. இது நிஜமாவே ஒரு நல்ல குறைவு தான். சரி, தங்கம் கதை இப்படி இருக்கு. அப்போ வெள்ளியோட நிலைமை என்ன? அதையும் பாத்துரலாமாங்க. தங்கத்த மாதிரியே தான் வெள்ளியும். அதுலயும் ஒரு சரிவு எதிர்பார்க்கப்படுது. இன்னைக்கு 1 கிராம் 265 ரூபாயா இருக்கிற வெள்ளி நாளைக்கு 255லிருந்து 260 ரூபாய் ரேஞ்சுக்கு வரலாம். அதாவது 1 கிராம் வெள்ளிக்கு 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரைக்கும் விலை குறைய வாய்ப்பிருக்கு. சரி, இந்த விலை குறைவுங்கிறது திடீர்னு நாளைக்கு மட்டும் நடக்க போற விஷயம் இல்ல. உண்மையில இது கடந்த சில நாட்களா நடந்துட்டு வர ஒரு தொடர் நிகழ்வுதான். இத பாருங்களேன், 4 நாளைக்கு முன்னாடியே விலை குறைய ஆரம்பிச்சிருச்சு. 2 நாளைக்கு முன்னாடி வெள்ளி விலை இப்ப இருக்கிற அளவுக்கு குறைஞ்சது. இன்னைக்கு மட்டும் தங்கம் 1 கிராமுக்கு 120 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இந்த சரிவு நாளைக்கும் தொடரும்னு தான் கணிக்கிறாங்க. சோ இது ஒரு தெளிவான டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல இருக்கு. சரி, இவ்ளோ டேட்டா எல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? நம்ம இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு தங்கம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடாதீங்க. மார்க்கெட் நிலவரம் எப்ப வேணா மாறலாம். அதனால அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம நாளைக்கு காலையிலயும் ஒரு தடவை லேட்டஸ்ட் அப்டேட்ஸை செக் பண்ணிட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்க. இப்படி விலை குறைஞ்சுகிட்டே போற இந்த சமயத்துல தங்கம் வாங்குறது புத்திசாலித்தனமான முடிவா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்த தகவல்களோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன்.